உலக புகழ்பெற்ற தபேலா மாஸ்ட்ரோவான ஜாகிர் ஹுசேன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 73. இருதய கோளாறு காரணமாக சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த சில வாரங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இவர் மறைவு குறித்து அவரது நண்பரும் புல்லாங்குழல் கலைஞருமான ராகேஷ் சௌராஷியா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஜாகிர் ஹுசேன் குடும்பமே தபேலாவில் தலைச்சிறந்தவர்களாக இருந்துள்ளனர். இவரது தந்தை அல்லா ரகா தபேலா ஜாம்பவனாக திகழ்ந்தார். இவர் கடந்த 1951ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். தனது குழந்தை பருவத்தில் இருந்தே தபேலாவில் அதிக ஆர்வம் காட்டிய ஜாகிர் ஹுசேன் அவரது 12வது வயதில் கச்சேரிகளில் தபேலா வாசிக்கும் அளவிற்கு தனது திறமையை வளர்த்து கொண்டார். இவரது திறமை கச்சேரிகளில் மட்டும் நின்று விடாமல் மேலும் மேலும் வளர்ந்தது என்றுதான் கூற வேண்டும். உலக புகழ்பெற்ற பாப் இசைக்குழுவான தி பீடில்ஸுடன் இணைந்து இசை கச்சேரிகளில் வாசித்துள்ளார். அதேபோல் இந்தியா மட்டும் இல்லாமல் பல மேற்கத்திய இசைக்கலைஞர்களுடன் இணைந்து பல்வேறு இசை கச்சேரிகளை உலகம் முழுவதும் அரங்கேற்றம் செய்துள்ளார். இவர் கிராமிய விருதுகளையும் வென்றுள்ளார். அதே நேரத்தில் இந்திய அரசால் வழங்கப்படும் பத்ம பூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளையும் பெற்றுள்ளார். இவரது மறைவு இந்திய நாட்டிற்கும் தபேலா இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், அவரது ரசிகர்களுக்கும் பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற இவர் குறித்து ஷங்கர் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து பணியாற்றிய இந்தியன் படத்தில் இடம்பெற்ற பாடலான டெலிஃபோன் மணிப்போல் சிரிப்பவள் இவளா பாடலில் ஜாகிர் ஹுசேன் தபேலா இவள்தானா என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ஜாகிர் ஹுசேன் மறைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜாகிர் ஹுசேன் உடல் இந்தியா கொண்டு வரப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஜாகிர் ஹுசேன் மறைந்து விட்டார் என நேற்று இரவே வதந்தி பரவிய நிலையில் பல ஊடகங்கள் மரண செய்தியை பதிவிட்டு வந்தன. ஜாகிர் ஹுசேன் உறவினர் ஒருவர் அவர் இன்னமும் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகிறார், விரைவில் குணமடைவார், அதற்கான பிரார்த்தனைகளை செய்யுங்கள், தேவையில்லாமல் மரண செய்தியை பரப்ப வேண்டாம் என கோரிக்கை விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது.